மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் தங்களது அமைச்சகங்களுக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் 30 கேபினெட் அமைச்சர்கள் உட்பட 71 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கான துறைகள் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் உள்ளிட்டோர் தங்களது அமைச்சகங்களுக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சராக சுரேஷ் கோபி பொறுப்பேற்றுக் கொண்டார். அதேபோல் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட எல் முருகன், தமிழகம் மற்றும் தமிழக மக்களின் பிரதிநிதியாக தனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது தமிழக பிரதிநிதியாக, தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக, தமிழர்களினுடைய பிரதிநிதியாக இந்த மந்திரி சபையில் 2வது முறையாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தோடு விக்சித் பாரத், அதாவது வளர்ச்சியடைந்த தேசத்தை நோக்கி நாம் அடையெடுத்து வைத்திருக்கிறோம். அந்த தருணத்தில் நாம் இதில் நமக்கு தமிழர்களுக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன்.